டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற காரணங்களை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இரண்டாவது காரணத்தை பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் வந்தார். அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த பூமியில் வந்தார். எதற்காக வந்தார்? உலகம் ரட்சிக்கப்படணும், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தேவன் பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான உலகத்தை உண்டாக்குனார். அங்கே எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் இருந்தது, மனிதனுக்கும் சமாதானம் இருந்தது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சமாதானம் இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. பாருங்கள், அப்படிப்பட்ட உலகத்தில் பாருங்கள், பிசாசான உள்ள நுழைஞ்சான். தேவன் ஆதாம்கிட்ட சாவியை கொடுத்தார், நீ ஆண்டு கொள்ளுன்னு. ஆதாம் பாருங்கள், சாவியை தூக்கி பிசாசிட்ட கொடுத்தான், நீ ஆண்டு கொள்ளு. இப்போ இந்த முழு உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த முழு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிபதி யார்? பிசாசானவன் தான். அவன் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி உலகம் நல்லா இல்லை. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள், எத்தனை பிரச்சனை, எவ்வளோ வறுமைகள், நோய்கள், தரித்திரங்கள். சிறு பிள்ளைகள் பிறக்கும் போதே பல்வேறு பிரச்சனைகளோடு பிறக்கிறாங்க. பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாக பாதிக்கப்படுகிறார்கள். வறுமைகள், எவ்வளோ ஏமாற்றங்கள், போர், எங்கெங்கே யுத்த செய்திகள் தான் வருது. நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. தேவன் இப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்கலை. தேவன் பூர்ணமான உலகத்தை, பர்ஃபெக்டான உலகத்தை உண்டாக்குனார். மனிதன் ஆண்டு கொண்டது மூலமாக பாருங்கள் உலகம் இப்படி ஆயிடுச்சு. இந்த உலகத்திலேருந்து நம்ம விடுவிக்கும்படி, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இந்த உலகத்திலேருந்து நம்மளை விடுவிக்கும்படி, நம்ம ரட்சிக்கும்படிக்கு, பாவத்தின் சாபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இவன் சொல்லுகிறது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும்படிக்கு. இந்த உலகம் பாருங்கள், பொல்லாத உலகம். நம்ம காண்கின்ற இந்த உலகம் நல்ல உலகம் இல்லை. இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லை. பாருங்கள், நல்லது செஞ்சால் தீமை தான் நடக்குது. நல்ல காரியம் செஞ்சால் அது எதிர்க்க 4 பேர் வராங்க. இது நல்ல உலகம் இல்லை. நிறைய நோய்கள் இருக்குது. நோய்கள் பெருகி கொண்டே போயின்னு இருக்குது. எது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. யார் எப்போ ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்திலேருந்து நம்மளை விடுவிக்கும்படிக்கு, நம்மளை ரட்சிக்கும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலக ரட்சகர். அவர் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களின் தெய்வம், யூதர்களின் தெய்வம், ஒரு சின்ன கூட்டத்துக்கு தெய்வம் இல்லை, உலக ரட்சகர். பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். ஆனால் இயேசு பாருங்கள், இந்த உலகத்தின் ரட்சகராக இருந்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதற்கு தான் அவர் வந்தார். பாருங்கள், அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. நானும் ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், ஏற்கனவே ஒரு 4-5 சாய்ஸ் இருக்குது, நான் 5ஆவது சாய்ஸாக வரேன் அப்படின்றதுக்காக வரல. பாருங்கள், அவர் நம்ம ரட்சிக்கும்படிக்கு தம்மையே ஒப்பு கொடுத்து, தம்மையே அதற்கு பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளை விடுவித்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, தம்முடைய அன்பின் குமார ராஜ்யத்தில் நம்மளை உட்பிரவேசிக்கும்படி தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். இதற்காக தான் அவர் வந்தார்.